மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிற இந்திய தணிக்கை குழும அலுவலர்கள் பங்கேற்ற இந்த மாரத்தான் போட்டியில் பரிசுகள் வழங்குகிற இந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த ஓட்டத்திற்கு நீங்கள் வைத்திருக்கிற பெயர் ஆடிட் ரன். ஆடிட் என்பது தணிக்கை செய்வது என்பது அலுவலகங்களில் கணக்குகளை சரிபார்ப்பது. நம் உடலில் இருக்கிற அவயங்களின் செயல்பாடுகளை சரிபார்ப்பதற்கு ஒரு ஆடிட் செய்வது என்கிற வகையில் இந்த ஓட்டத்திற்கு பெயரே ஆடிட் ரன் என்று வைத்திருப்பது என்பது மிக 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 பொருத்தமான ஒன்று. பொதுவாகவே ஒரு 30-40 வயதை கடந்தவர்கள் ஆண்டுதோறும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு மருத்துவர்களின் அறிவுரை. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்கிற போது நம் உடலில் எத்தகைய நோய்த்தன்மை பாதிப்பு வருகிறது அல்லது வரவிருக்கிறது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்கிறது. அந்த வகையில் இந்த ஆடிட் ரன் என்பது நமக்கு நாமே பரிசோதித்துக் கொள்கிற ஒரு அற்புதமான முயற்சி. அதை இந்த துறை மேற்கொண்டிருப்பது என்பது பாராட்டுவதற்குரிய ஒன்று. அந்த வகையில் நானும் கூட இந்த ஓட்டத்தில் காலையில் உங்களுடன் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இருந்தேன். வேறொரு பணி நிமித்தமாக இங்கே வர இயலாமல் காலதாமதமாக வந்து பரிசுகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. பொதுவாகவே நான் ஏற்கனவே நீங்கள் நடத்திய ஒரு சைக்கிள் போட்டியில் பங்கேற்றேன். தொடர்ந்து என்னை பொறுத்தவரை நான் எல்லா இடங்களிலும் சொல்வது, இப்பொழுது இருக்கிற சூழலில் பெரிய அளவிலான நோய் பாதிப்புகள் உலகை அச்சுறுத்தி வருகிறது. புற்றுநோய் பாதிப்புகள், இருதய நோய் பாதிப்புகள், இவைகளெல்லாம் உலகில் ஒரு பொதுவான பாதிப்புகளாகி உலகம் முழுவதும் பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அதுவும் குறைந்த வயதினர் மாரடைப்பினால் மரணமடையும் சூழல் என்பது இப்போது அதிகரித்து வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்று இன்றைக்கு பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த ICMR இருந்தாலும், WHO இருந்தாலும், ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகமாக இருந்தாலும் எல்லோருமே பல்வேறு வகைகளிலான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் கூட நம்முடைய மருத்துவ நிபுணர்கள், இருதய மருத்துவ நிபுணர்களிடத்தில் நாமும் கூட சொல்லி இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். இதில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. 2019 இறுதியில் தொடங்கிய அந்த கொரோனா போருக்கு பிறகு இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிற சூழலில் இதற்கு ஒரே தீர்வு நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நாம் திடகாத்திரமாக இருப்பது என்பதுதான். இதற்கு பெரிய அளவிலான ஒரு காரணியாக விளங்கி கொண்டிருப்பது அதிகாலையில் எழுந்து நடப்பதும் ஓடுவதும் தான். இந்த பயிற்சியை இன்றைக்கு இந்த நாளில் ஒரு 5 கிலோமீட்டர் இங்கே ஓடினோம் என்று பலர் இதில் புதியவர்களும் இருப்பீர்கள். இந்த புதியவர்களுக்கு என்னுடைய ஒரு நட்பு ரீதியான வேண்டுகோள், இதற்கு தொடக்கமாக இதை வைத்துக்கொண்டு இனிமேல் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருங்கள், நடந்து கொண்டே இருங்கள். ஏதோ இன்றைக்கு ஆடிட் ரன் என்று அழைத்தார்கள், வந்தோம், மெடல் பெற்றோம், இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த மெடலை எடுத்து போய் வீட்டில் மாற்றி வைத்துவிட்டு நாள் முழுக்க காலையில் இருந்து மாலை வரை அதை பார்த்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி என்கின்ற அளவில் இருந்து விடாமல் தினந்தோறும் நாம் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடி நடந்து, இங்கே இந்த பாதை கூட தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த கார்னரில் 8 கிலோமீட்டருக்கான ஒரு ஹெல்த் வாக் பார்த்து ஒன்று போட்டிருக்கோம். இது உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது ஹெல்த் வாக். நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்ப மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வெளியாடும்போது அங்கே போனப்ப ஒரு டோக்கியோவில் ஒரு ஹெல்த் வாக் ஸ்ட்ரீட் ஒன்று பார்த்தேன். ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கிறது. அது மாதிரி நடந்தால் உடலுக்கு நல்லது என்கின்ற வகையில் ஜப்பானியர்கள் அதை செய்திருந்தார். அதை பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. 38 வருவாய் மாவட்டங்களிலும் ஹெல்த் வாக் திட்டத்தை தொடங்கியிருக்கோம். நான் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தான் இதை தொடங்கி வைத்தார். அதுக்கான அந்த இது பார்த்துருக்கேன். ஸ்டார்ட்அப் ஃபினிஷும் ஒரே இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து அப்படியே இந்த நம்ம கடற்கரை சாலைக்கு போய் இங்கே இந்த ஆள்காட்டு இங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு போனோம்னா 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் வர வழி முழுக்க நடப்பதனால் கிடைக்கிற நன்மைகள் சுவர் எழுத்துக்களாகவும் விளம்பர பலகைகளாகவும் வைக்கப்பட்டிருக்கிறோம். செல்ஃபி பாயிண்ட்ஸ் ஒரு 4-5 இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சாலையை நடப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அதை விட கூடியிருக்கிறது. ஏராளமான பேர் இங்கே செல்ஃபி எடுத்துக்கொள்ளும். இங்கே நடக்கிறவங்களை பார்த்து மகிழ்ந்து அவங்க போய் அவங்க ஊரில் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு தளமாக இந்த சாலை அமைந்திருக்கு.
இது சென்னையில் மட்டும் 38 மாவட்டங்கள் இருந்து நான் தினந்தோறும் ஒரு வாரத்துக்கு 2-3 நாட்களாவது வெளியூர்களுக்கு ஆகியிருக்கிறது. அது மாதிரி போகும்போது நான் பல்வேறு மருத்துவமனைகளை ஆய்வு செய்கிற அதே சூழலில் இந்த 8 கிலோமீட்டர் வாக்பாத்தியம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எவ்வளோ பேர் இன்னைக்கு நடந்தாங்க, இந்த மாதம் முழுக்க எவ்வளோ நடந்தாங்க. இப்போ நேற்றைக்கு முன்தினம் கூட தேனியிலிருந்து அந்த மாவட்ட சுகாதார அதிகாரிகள் ஒரு தகவல் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு 100 நாளில் எவ்வளோ பேர் நடந்துங்கிற பட்டியல் அனுப்பினாங்க. அதை நான் அந்த டிடி வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணி இதை தேனி மாதிரி நீங்கள் எல்லாரும் கூட முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இது எதுக்குன்னா இந்த 8 கிலோமீட்டருங்கிறது ஏன் அதை வச்சோம்னா 8 கிலோமீட்டருங்கிறது 10,000 ஸ்டெப்ஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு 10,000 அடி நடக்கணும். 10,000 அடி நடக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு 8 கிலோமீட்டர் வாக் பார்த்து தமிழ்நாடு முழுக்க வச்சு நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற தலைப்பில் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் தினந்தோறும் நடப்பவர்களுடைய எண்ணிக்கை ஓடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எனக்கு என்னதான் வேலை இருந்தாலும் நான் டெய்லி இதில் நடக்கிறதுல வந்து ஒரு நாளுமே லீவ் விட்டதே இல்லை. வாரத்தில் 7 நாளும் நடக்கணுமானா நடந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. 7 நாளும் சாப்பிட்றோம்ல, 7 நாளும் சாப்பிட்றோம், 21 வேலை சாப்பிட்றோம் ஒரு நாள். அப்போ அது காலையில் ஒரு வேலை நடக்கிறத ஒன்றும் காலையில் தட்டை எடுத்து மாற்றோம், செருப்பு துவைக்கிறோம், தலை மாற்றோம், இந்த மாதிரி அது ஒரு அன்றாட பணிகளில் இது ஒன்றா முடிவெடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமாகும். நேற்றுக்கு முன்தினம் கூட நான் காலவாடி பகுதி